இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த மண்ணில் நடத்தப்பட்டால் இந்த பெரும்பான்மையாக இருக்கிற இந்த ஓபிசி மக்கள், எம்பிசி மக்கள், எஸ்சி எஸ்டி மக்கள் இவர்கள் அரசு இயந்திரங்களில் கல்வித்துறைகளில் பெருமளவில் கோலோச்சுவார்கள். ஆக இன்றைக்கு 3% இருக்கிற உயர்சாதி மக்கள் 97% மக்களுடைய இடஒதுக்கீட்டு உரிமையை அபகரித்து அனுபவித்து வருகிறார்கள் அல்லவா? இதற்கு பங்கம் விளைந்து விடும் என்பதை தெரிந்து கொண்ட அந்த எஃப்சி என்கிற முன்னேறிய வகுப்பினர் செய்கின்ற சூழ்ச்சிக்கும் சதிக்கும் தமிழ்நாடு அரசு ஆளாகிவிடக் கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். எப்படி ஆளாகி இருக்கு, நீங்க எப்படி அப்படி ஆளாகிவிடக் கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை எனது பத்திரிகையாளர்கள் நீங்க எழுப்பலாம். எப்படி ஆளாயிருக்குன்னா 2018 இருந்து 2022 வரை 5 ஆண்டுகளுக்கும் சேர்த்து எம்பிபிஎஸ் படித்த மாணவர்கள் எண்ணிக்கையை கூட்டி 19.5% பலன் அடைஞ்சிருக்காங்கன்றாங்க. அதுல ஓசி என்று சொல்லக்கூடிய ஓப்பன் காம்படிஷன்ல பொது பிரிவில் இடம்பெற்ற வன்னியர்களையும் இந்த கணக்குக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. நம்பர் 1. நம்பர் 2, கீழ்நிலையிலிருந்து ஏஎஸ்ஓவிலிருந்து எஸ்ஓவாகி அவன் அதுக்கு பிறகு கொஞ்சம் படிப்படியாக உயர்ந்த பதவிகளுக்கு வந்து இந்த குரூப் 1 ஆஃபீஸருக்கு நிகராக ப்ரமோட்டோட அதிகாரியாக உட்காருவான். அதையும் கணக்கெடுத்து 10% மேலே வன்னியர்கள் இடஒதுக்கீட்டை அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லி இந்த நாட்டுடைய பத்திரிகைக்காரர்களை, ஊடக நண்பர்களை ஏமாற்றி உண்மைக்கு மாறான ஒரு செய்தியை வெளியிட்டு இதர பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாக்கி இருக்கிறாங்க. நான் இங்கு தகவல் உரிமை ஆணையத்திற்கு சவால் விடுகிறேன். கலைஞர் அவர்கள் 108 சாதிகளுக்கும் சேர்ந்து இடஒதுக்கீட்டு வழங்கிய பிறகு தமிழ்நாட்டில் தனித்த பெரும்பான்மை இனம் என்று சொல்லக்கூடிய வன்னியர் சமூகம் நான் சொன்ன குரூப் 1 பதவிகளில் எத்தனை உயர் பதவிகளை இந்த நேரடியான குரூப் 1 ஆபீசர் என்று சொல்லக்கூடிய டிஎஸ்பி ஆக, ஆர்டிஓ என்று சொல்லக்கூடிய டிவிஷனல் கோட்ட ஆட்சியராக, கமர்ஷியல் டாக்ஸ் அசிஸ்டன்ட் கமிஷனராக, டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ராராக, கச்சாரசுடைய அசிஸ்டன்ட் கமிஷனராக, மாவட்டத்தினுடைய அமர்வு நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளாக, அதாவது மேஜிஸ்ட்ரேட், டிஎன்பிசியூடாக தெரிவு செய்யப்படுகிற மேஜிஸ்ட்ரேட் போன்ற பதவிகளில் இந்த வன்னியர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு அவர்களுக்கான இடஒதுக்கீடு உரிமை வேலைவாய்ப்பில் கிடைத்திருக்கிறதா? எம்பிபிஎஸ், பிஜி, யூஜி என்று சொல்லக்கூடிய மருத்துவ கல்வியில், வேளாண்மை கல்வியில், பொறியியல் கல்வியில் இந்த இவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு இடஒதுக்கீடு கிடைத்திருக்கிறதா என்கின்ற தரவுகளை ஆண்டுக்காண்டு வெளியிடுவதற்கு தமிழ்நாடு அரசின் தகவல் ஆணையம் அல்லது தமிழ்நாடு அரசின் டிஎன்பிசி என்று சொல்லக்கூடிய தேர்வாணைய துறை தயாரா என்கிற கேள்வி நான் முன்வைப்புகிறேன். ஆனால் இவற்றையெல்லாம் வெளியிடாமல் அவர்கள் கீழிருந்து படிப்படியாக மேலே வந்ததையும் கணக்கில் வைத்து ஒரு ஆண்டும் 2013 23 வரைக்கும் 10 ஆண்டு வன்னியர்கள் எத்தனை பேர் பிடிஎஸ் டாக்டர் ஆயிருக்காங்க, எத்தனை பேர் குரூப் 4ல வந்திருக்காங்க, எத்தனை பேர் குரூப் 3ல வந்திருக்காங்க, எத்தனை பேர் குரூப் 2ல வந்திருக்காங்க, இதையெல்லாம் கணக்கு பண்ணி 3000 பேர் வந்திருக்காங்க, 2000 பேர் வந்திருக்காங்க, 4000 பேர் வந்திருக்காங்க, இது 10.5% விட மேலா இருக்கிறாங்க, 20% இருக்கிறாங்க என்று உண்மைக்கு மாறான ஒரு புள்ளி விவரத்தை, ஒரு டேட்டாவை இன்றைக்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக தகவல் உரிமை ஆணையம் தந்து இந்த இடஒதுக்கீட்டு உரிமையை பறிக்க வேண்டும் என்று போராடியவர்கள் கைகளில் இதை தந்ததனுடைய உள்நோக்கம் இதுவாகத்தான் இருக்கும். ஆதலால் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் சமூக நீதி வழிவந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் இது மிகப்பெரிய சிக்கலை எதிர்கால தேர்தல்களில் உண்டாக்கும். ஆதலால் உடனடியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் டிஎன்பிசியும் நம்முடைய தகவல் உரிமை ஆணையம் இது குறித்து முழுமையான ஒரு வெள்ளறிக்கையை வெளியிட வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு என் கோரிக்கையை முன்வைக்கிறேன். அதாவது வடதமிழ்நாட்டில் இருக்கிற விழுப்புரம் கலை அறிவியல் கல்லூரி இருக்குன்னு வச்சுங்க, இங்க இந்த 108 சாதியா இருக்கிற வண்ணார்கள், நாவிதர்கள், முடித்திருத்துவர்கள், கள்ளர்கள் அல்லது முக்குளத்தில் வருகின்ற ஒரு சில பிரிவினர், முத்திரையர்கள் வடதமிழ்நாட்டில் அடர்த்தியா இல்லை. ஆக அந்த இடங்களில் வேண்டுமானால் வன்னியர்கள் அந்த இடங்களில் ஓரளவுக்கு 10க்கு மேல அல்லது 15% கூட வரலாம் அப்படி என்பதை நானே ஏற்கனவே பேசியிருக்கிறேன். நான் அப்போது சொன்னது 10.5% என்று நாம் ஏன் முடிவு செய்ய வேண்டும்? நாம முடிவு செய்யக்கூடாது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டோம். வன்னியர்கள் 10.5% இருந்தால் 10.5% கொடுக்கட்டும், 9% இருந்தால் 8% 8% கொடுக்கட்டும், இல்லை அவங்க 15% இருந்தால் 15% கொடுக்கட்டும். அப்படி என்றுதான் நான் ஏற்கனவே முதலமைச்சரிடத்திலும் பொதுவெளியிலும் பத்திரிகையிலும் விக்கிரவாண்டி இதற்கு முன்பு நடந்த இடைத்தேர்தலில் புகழேந்தி அவர்கள் போட்டியிட்ட தேர்தலிலும் நான் பரப்புரையில் பேசியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இந்த உண்மைகளை எல்லாம் மறைத்து இன்னைக்கு வன்னியர்கள்
எல்லா துறைகளிலும் 5% வாங்குறாங்க, 19% வாங்குறாங்கன்னு உண்மைக்கு மாறான ஒரு செய்தியை சில குறிப்பிட்ட யூடியூப் கையில கொடுத்து அவங்க இது விவாதமா ஆக்கி இன்றைக்கு ஏதோ வன்னியர்கள் மட்டும் எல்லா அரசு பதவிகளையும் பெரும்பான்மையை கைப்பற்றிக் கொள்கிறாங்க என்று தமிழ்நாட்டில் இருக்கிற இதர பிற்படுத்தப்பட்ட மக்களிடத்திலும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களிடத்திலும் ஒரு பிரிவினையை, ஒரு குழப்பத்தை, ஒரு போட்டி போராண்மை மனப்பான்மையை உருவாக்குகின்ற ஒரு சதியை தமிழ்நாடு இன்றைக்கு தகவல் உரிமை ஆணையம் செய்திருக்கிறது. இது ஏற்புடைய செயல் அல்ல. இது மாபெரும் ஜனநாயகத்திற்கு விடப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு சவாலாகவே நான் கருதுகிறேன். அதுவும் சமூக நீதிக்கு விடப்பட்ட ஒரு மாபெரும் சமூக நீதிக்கு ஏற்பட்ட மாபெரும் அநீதி. அது 108 சாதிகளை அரவணைத்து வன்னியர்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பில் 20% கொடுத்தது திமுக. சமூக நீதி பக்கம் நின்றது திமுக. எம்ஜிஆர் ஆட்சியில் சுட்டு படுகொலை செய்தார்கள். 1.5 லட்சம் வழக்குகளை நாங்கள் சுமந்தோம். நான் அந்த வழக்குகளை சந்தித்தவன். இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நான் கடலூர் மாவட்டத்தில் நடத்தியவன். ஆக நான் கேட்கிறேன், எம்ஜிஆர் காலத்தில், அதிமுக காலத்தில் தராததை திமுக தந்து சமூக நீதி காத்த அரசு என்று விழுப்புரத்திலே மாநாடு நடத்தி மிகப்பெரிய தனி இருக்கையை கொண்டு வந்து போட்டு மிகப்பெரிய மஞ்சள் சால்வையை போத்தி சமூக நீதி காவலர் என்று பட்டம் கொடுத்தது மருத்துவர் ராமதாஸ் ஐயா, டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு. அப்படிப்பட்ட திமுக ஏன் இன்றைக்கு சமூக நீதி விடயத்தில் இன்றைக்கு இது போன்ற குழப்பமான அறிக்கைகளை தந்து இங்கு தமிழ்ச்சாதிகளிடத்திலே ஒரு சண்டையும் ஒரு மோதலையும் இன்றைக்கு தமிழ்நாடு தகவல் உரிமை ஆணையம் ஏற்படுத்துகிறது என்பதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோளை முன்வைக்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.